வணக்கம். நம்மளுடைய வணக்கம் மக்கள் வணக்கம். ஆய்வினுடைய கருத்து கணிப்புல மக்கள் கேளுங்க. ஆய்வினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அதுல சில விடுபட்ட ஆமா. கேள்விகள் மற்றும் அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்களும் தேவைப்படுது. அதை பத்தி உங்கள்ட்ட கேள்வியா கேட்கிறேன். சரி கேளுங்க. அந்த முடிவு செய்யாத முடிவு அப்படிங்கிற தலைப்புல முடிவெடுக்கவில்லை 30%. அதுக்கு நம்ம பேசிட்டோம். அதுல ஆமா. திமுகவுக்கு 20%, அதிமுகவுக்கு 21% சொல்லியிருக்கீங்க. திமுக விட ஆமா. அதிமுகவுக்கு 1% அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தான் நீங்க குறிப்பிட்டு இருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவான ஆமா. விளக்கம் கொடுக்குறீங்களா? ஆமா. அதுல விளக்கம் அதுல தெளிவாவே தான் இருக்கு. அதாவது கருத்து கணிப்பு இந்த கள ஆய்வு தற்காலிகமா நம்ம 19ஆம் தேதி மாலை முடிச்சிருக்கிறோம். அந்த 19ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் உள்ள நிலவரம் தான் இது. அப்போ அந்த நிலவரப்படி அந்த 30 விழுக்காடு முடிவு செய்யாம இருக்கிறாங்க அப்படின்றது அது தெளிவா இருக்கு. அதுல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த யாருக்கு வாக்களிப்போம் அப்படின்றது சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க 20%. அது 19ல இருந்து 21 வரைக்கும் போகலாம். அதாவது ஆதரவு அப்படின்ற நிலைப்பாடு 20%. அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க 21%. அதாவது குறைந்தபட்சம் 1 விழுக்காடு அதிகமான ஆதரவு பெற்று அதிமுக முன்னிலையில இருக்கு. கட்சின்ற அளவுல, அதாவது தனியாக கட்சி அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா திமுகவை விட அதிமுக கண்டிப்பா மக்களுடைய கொஞ்சம் அதிகமான மக்களுடைய ஆதரவை பெற்ற கட்சியாக இருக்கு. இப்போ இதுதான் பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நீங்க கேட்கும்போது சொல்றேன். இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குது இல்லையா, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுன்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கு. அதுல ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அந்த 2% இருந்து 2.5% இருந்து வருது. ஒவ்வொரு கட்சிக்கும் 0.1 வரைக்கும் கூட இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் கூட்டும் போது அவங்களுக்கு அந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு அது திமுகவுக்கு 5 இருக்கு. அதிமுகவை பொறுத்த மட்டும் இல்ல, அதாவது தற்காலிகமா நாம 19ஆம் தேதி முடிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த முடிவு இது. அப்போ அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு 4% ஆதரவு இருக்கு. அப்போ அது தனிப்பட்ட கட்சின்னு பார்க்கும்போது கண்டிப்பா திமுகவை விட அதிக ஆதரவு பெற்று முன்னிலையில இருக்கு. கூட்டணியோட சேர்த்து திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சம பலத்தோட நிக்குது. இப்ப 19ஆம் தேதி சூழ்நிலைக்கு எந்த கட்சி வெற்றி பெறும், எந்த அணி அதிகமான இடங்களை கைப்பற்றும் அப்படின்ட்டு எந்த கணிப்பாலையுமே சொல்ல முடியாது. அந்த கணிப்புகளை பற்றி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் மற்ற கணிப்புகளை பற்றி கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். இப்ப தெளிவா சொல்லிட்டேனா புரியும்படியா? ஆனா 2 கட்சிகளுக்குமே 25 அதாவது கூட்டணியா திமுக அதிகமா இருந்தாலும் ரெண்டுமே சம அளவுலதான் இருக்குது. வெற்றி தோல்விங்கிறத முடிவெடுக்க முடியாத நிலைமையில தான் இந்த நம்மளுடைய கருத்து கணிப்பை வச்சு பாக்குறப்போ முடிவு இருக்குது. இப்ப ஆனா மற்ற கருத்து கணிப்புகள்லாம் பண்றப்போ சிலர் தாவேகா வெற்றி வாய்ப்பு பெறுங்கிறாங்க, திமுக ஜெயிக்குங்கிறாங்க, அதிமுக ஜெயிக்குங்கிறாங்க. அவங்களுடைய கருத்து கணிப்புகளை எந்த அடிப்படையில எடுத்திருப்பாங்க? இல்ல, எல்லாருமே இந்த மாதிரி கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்னா, உண்மையான அடிமட்டத்துல இருக்கக்கூடிய கள நிலவரத்தை மக்கள் மனசுல என்ன இருக்குது அப்படின்றத துல்லியமா கணிச்சு சொல்லி இருக்கிறோம். நம்ம இடங்களுக்குள்ள போகல. ஒவ்வொரு தொகுதி வாரியா நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப இந்த 25, 25 அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, அப்படி இருக்காது. மாறி மாறித்தான் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்க, இந்த கருத்து கணிப்புகள் நடத்துறவங்க எல்லாரும் ஒவ்வொரு தொகுதியை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நிலவரமா அவங்க கணிக்கிறத சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாத்துலயும் நீங்க பாருங்களேன், அவங்க கொடுக்குற பெர்சன்டேஜ் தொகுதி வாரியா கொடுக்குறாங்க இல்லையா, அதுல அது ஒரு தேர்தல் களம்னு வரும்போது ஒரு கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கட்சிக்கும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கட்சிக்கும் இடையில குறைந்தபட்சம் ஒரு 4% வித்தியாசம் இருக்கணும். இப்போ ஒரு கட்சிக்கு 40%, அடுத்த கட்சிக்கு 35, 36 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு கட்சிக்கு 40, இன்னொரு கட்சிக்கு 37 விழுக்காடு இருக்குது அப்படின்னா அந்த முடிவு உறுதியான முடிவு கிடையாது.
எப்படி வேணாலும் மாறலாம். அதாவது குறைந்தபட்சம் 4% வித்தியாசம் இருக்கிற பட்சத்துலதான் நீங்க உறுதியா ஒரு கட்சி ஜெயிக்கும்னு சொல்ல முடியும். இந்த இந்த கணிப்புகளை பொறுத்த மட்டும் நம்ம பண்ணக்கூடிய இந்த கணிப்பு அந்த மெத்தடாலஜியிலேயே அறிவியல் பூர்வமாக நம்ம அணுகும் போது குறைந்தபட்சம் 4 விழுக்காடு புள்ளிகளாவது வேறுபாடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க உறுதியா சொல்ல முடியும். அதுலயுமே கூட அந்த சாம்பிளிங் டெக்னிக் அது எல்லாமே கூட வருது. அது எல்லாமே கரெக்டா நம்ம பண்ணி சயின்டிபிக்கா பண்ணிட்டு அப்புறமும் கூட இந்த இறுதியா சொல்லும் போது 4 விழுக்காடு டிஃபரன்ஸ் குறைந்தபட்சமா இருக்கணும். ஆனா நீங்க எடுத்து பாருங்களேன், இப்ப இந்த கணிப்புகள்ல சொல்லி இருக்கிறது எல்லாமே ரேஞ்ச் சொல்றாங்க. அந்த ரேஞ்சுன்றது இறுதி முடிவை சொல்லும் போது இந்த ரேஞ்சுன்றது அர்த்தம் இல்லாதது. அது ஒருத்தர் ஜெயிக்கிற ஒரு தொகுதி எடுத்துக்கீங்களேன். இப்போ எந்த தொகுதி எடுத்துக்கிறோம்? பெரம்பூர் தொகுதியை எடுத்துக்கிறோம். பெரம்பூர் தொகுதியில இப்போ அவங்க ஒரு கட்சி தாவேகா வேட்பாளர் அவரு பெறக்கூடிய வாக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. 25ல இருந்து 30 வரைக்கும் அப்படின்னு ஒரு ரேஞ்சு சொல்றாங்க. அப்புறம் அடுத்து திமுக வேட்பாளர் அவரு 27ல இருந்து 32 வரைக்கும் அப்படின்னு ரேஞ்சு சொல்றாங்க. இந்த ரேஞ்சை வச்சுட்டு அப்ப நீங்க யார் ஜெயிப்பாருன்னு நீங்க சொல்லுவீங்க? 27, இவர் 25, இவரு 27 அப்படின்னு உடனே 27 வாங்குற திமுக வேட்பாளர் ஜெயிப்பாருன்னு நீங்க சொல்லிடுவீங்களா? 20 டு 25 ஒரு கட்சிப்பா, ஒரு வேட்பாளர். நம்ம விஜய் அந்த ஆட்களை கூட விட்டுருவோம். வேட்பாளர் ஏ 20ல இருந்து 25 விழுக்காடு ஓட்டு வாங்குறாரு அப்படின்றாங்க. வேட்பாளர் பி 22ல இருந்து 27 விழுக்காடு வாங்குறாருன்றாங்க. இப்ப யார் ஜெயிப்பாருன்னு டிக்ளேர் பண்றாங்க இந்த கணிப்புல? 22 வாங்கினவரு ஜெயிப்பாருன்றாங்க இல்லையா? ஆனா இந்த ரேஞ்ச் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அதை நீங்க கணக்கில் எடுங்க. 20 டு 25 வேட்பாளர் ஏ, வேட்பாளர் பி 22ல இருந்து 27. இப்போ ஓவர்லாப் ஆகுறது எத்தனை % ஓவர்லாப் ஆகுதுன்னு பாருங்க. 6% இந்த 22ல இருந்து 27க்கு 5 வருது. 5 இல்ல, 5 ரேஞ்ச் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில எந்தெந்த % எந்த இடத்துல எத்தனை % ஓவர்லாப் ஆகுது பாருங்களேன். 20% எடுத்தவரு 20 வாங்கி இன்னொருத்தர் 22 அந்த இதுல நின்றுச்சுன்னா பிக்ஸ்டு நம்பர் சொல்லியிருந்தாங்கன்னா 22 வாங்கினவர் ஜெயிச்சிருவாரு. ஓகே, இப்ப அந்த 20 வாங்கினவரு 21 வாங்குறாரு. இப்ப இந்த 22ல இருக்கிறவரு 22ல நின்னாருனாலும் ஜெயிச்சிருவாரு. 22 வாங்கினவர் ஜெயிச்சிருவாரு. இப்ப அந்த 20 வாங்கினவரு 21 வாங்கலாம், 22 வாங்கலாம் இல்லையா? வாங்கலாம் இல்ல, ஏன்னா 25 வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்களே. அப்ப அவர் 22 வாங்கி இப்போ இந்த வேட்பாளர் ஜெயிச்சதா டிக்ளேர் பண்ண வேட்பாளர் 22லயே நிக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். அப்ப யார் ஜெயிப்பா? 2 பேருக்கு 22ன்னு வந்துருது. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ இந்த 22 வாங்கி ஜெயிச்ச வேட்பாளர் 22லயே நிக்கிறாரு. அந்த 20 வாங்கினவரு நீங்க ரேஞ்ச் கொடுத்துருக்கீங்க எத்தனை வரைக்கும்? 25 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. அப்ப அவர் 23 வாங்கிடுறாருன்னு வச்சுக்கிறோம். 23 வாங்கலாம், 24 வாங்கலாம், 25 வாங்கலாம். அப்போ இவரு ஜெயிச்ச வேட்பாளர் 22 வாங்கினவர் 22லயே நின்னுட்டாருன்னா இவரு 20 வாங்கினவரு 23 வாங்கும் போது அவர் ஜெயிச்சிடுறாரு. 24 வாங்கும் போது அவர் ஜெயிச்சிடுறாரு. 25 வாங்கும் போது அவர் ஜெயிச்சிடுறாரு. இப்ப புரியுதா இந்த ரேஞ்ச் கொடுக்கறதுல உள்ள குழப்படி? இப்ப அதே மாதிரி அவரு 20 டு 25 வாங்கினவர் அவர் 23 வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த 22ல இருந்து 27 வாங்கினவர் அவர் 24 வாங்குறாரு. அப்படி அந்த ஓவர்லாப் ஆகுறது நீங்க பாருங்களேன், எத்தனை பாயிண்ட்ல ஓவர்லாப் ஆகுது, எத்தனை பாயிண்ட்ல அந்த அதாவது குறைச்ச வாக்கு வாங்கினதா கருதப்படக்கூடியவர் அதிகமான வாக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துருது அப்படின்றதை நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இறுதி நிலவரத்தை சொல்லும் போது வேட்பாளர் யாரு ஜெயிப்பாங்க யாரு அப்படின்னு ஒருத்தரை டிசைட் பண்ண வேண்டி வரும்போது நீங்க இந்த ரேஞ்ச் சொல்லக்கூடாது. தெளிவான நம்பரை சொன்னாதான் அங்க முடியும். அல்லது அந்த டிஃபரன்ஸ் ஓவர்லாப் ஆகக்கூடாது. அந்த ரேஞ்ச் ஓவர்லாப் ஆகக்கூடாது. இப்போ இவர் வாங்கக்கூடியது வேட்பாளர் ஏ 20ல இருந்து 25 வாங்குறாரு. வேட்பாளர் பி 26ல இருந்து 30 வாங்குறாரு.
அப்படி சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓவர்லாப் ஆகல. நான் தெளிவா சொல்றேன்னா அந்த வேறுபாடு இப்போ அந்த ரேஞ்சுன்றது வேட்பாளர் ஏ வேட்பாளர் புரியுது இல்லையா? அந்த ஓவர்லாப் ஆகும் போதுதான் பிரச்சனை. நிறைய கணிப்புகள் எனக்கு தெரிஞ்சு எல்லா கணிப்புகளுமே அந்த ஓவர்லாப்ல வந்து சொதப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றப்போ அப்படி அந்த அந்த மாதிரி சொல்லும் போது வெற்றி தோல்வின்றது அது 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 வந்து மீனிங்லெஸ்ஸா போயிடுது, அர்த்தம் இழந்து போயிடுது. அதுக்குதான் நாம சொல்லியிருக்கிற இந்த முடிவு இருக்குது பாத்தீங்களா, இதுதான் சரியான அணுகுமுறை. இப்ப மத்த கணிப்புகளுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு அது. அவங்க வெறும் நம்பரை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லாத ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு நம்பரை சொல்றாங்க. அது 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 வந்து அர்த்தமே இல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசும்போது இட் இஸ் நாட் சிக்னிபிகன்ட். இப்போ நம்ம சொல்லி இருக்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் சரி, அந்த ப்ராபபிலிட்டி படியும் சரி, அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடியது, நிற்கக்கூடியது நம்முடைய கணிப்பு. அதே மாதிரி இந்த மத்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பாக்குறப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியை சொல்லிட்டு இப்ப 80, 70 அந்த மாதிரி தொகுதியை இழுபறி அப்படிங்கிறத ஒரு டேர்மா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி தேர்தல் முடிவுகள் மாறி வரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இழுபறிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறாங்களா? ஆமா, அந்த இழுபறின்னு சொல்றது எப்படின்னா, நான் ஒரு கணிப்புல பார்த்தேன், அந்த 2 விழுக்காடு டிஃபரன்ஸுக்கு உள்ள வரும்போது இழுபறின்னு சொல்றாங்க. அங்கேயுமே ரேஞ்ச் கொண்டு வந்து சொல்றாங்க. சரி, அந்த அது கொஞ்சம் இட் மேக் சம் சென்ஸ். அந்த டஃப் ஃபைட் அப்படின்றது இப்ப நான் சொன்னேன் 4 விழுக்காடாவது வித்தியாசம் இருக்கணும் முதல் வேட்பாளருக்கும் 2வது வேட்பாளருக்கு இடையில. அப்பதான் அந்த அவங்க வெற்றி அடைவாங்க அல்லது தோல்வி அடைவாங்கன்றது உறுதியாக சொல்ல முடியும். ரீசனபிளி நம்ம சொல்ல முடியும். அதுவுமே கூட அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா முடிவு எப்படி வேணாலும் மாறலாம். மனுஷன் மைண்ட் வந்து எப்படி வேணாலும் கடைசி நேரத்துல மாறலாம். அதுக்கெல்லாம் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம சொல்றோம். ஒரு ரீசனபிளா முடிவை சொல்லணும் அப்படின்னா அந்த மினிமம் ஒரு 4% டிஃபரன்ஸ் வேணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாமே இழுபறிதான். அப்படி பார்த்தோம்னா அப்புறம் அந்த பாயிண்ட். 2வது இந்த ரேஞ்ச் கொடுக்குறாங்கல்ல, ஓவர்லாப்பிங்கா ரேஞ்ச் கொடுக்கறது, அது எல்லாமே இழுபறிதான். அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்ப இந்த கணிப்புகள் சொல்லி இருக்கிறதுல ஏறத்தாழ எல்லாமே இழுபறியில தான் நிற்கும். எல்லா தொகுதிகளுமே இழுபறி அப்படின்ற அளவுலதான் நிற்கும். அதைத்தான் நம்ம சொல்றோம். நம்முடைய கணிப்புல ஆய்வுல என்ன சொல்றோம்னா, இன்றைக்கு சூழ்நிலையில 19ஆம் தேதி மாலை வரைக்கும் உள்ள சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுமே இழுபறி தொகுதிகள் தான். யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்து இந்த முடிவு செய்யாதவர்களுடைய பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு சொன்னேன்ல, அத இந்த எந்த கணிப்புமே கணக்குல எடுத்துக்கல. அது அவங்களுக்கு அது ஒரு பெரிய குறைபாடு. அந்த லிமிடேஷன் இருக்கிறதுனாலதான் அவங்க கொடுத்திருக்கிற அந்த கணிப்புகள் எல்லாமே அந்த இந்த மாதிரி ஒரு பார்டர் லைன்ல ஏதோ அப்படியே ஒரு மாதிரி பூசி மெழுகித்தான் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொன்னாலும் இப்படி முடிவு வந்தாலும் தப்பிச்சுக்கலாம், இப்படி முடிவு வந்தாலும் அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த சாத்தியங்கள் பத்தி சொல்லியிருக்கிறீங்க. எதிர்காலவியல் நோக்கி சாத்தியங்கள் அப்படிங்கிறது. முதல்ல இந்த சாத்தியம் 1 அதுல வந்து தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. அந்த இதை பத்தி கொஞ்சம் விரிவா விளக்குறீங்களா? ஆமா, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, அந்த முடிவு எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த 30 விழுக்காடு, அது 3ல 1 பங்கு, 10க்கு 3 பேர், நம்ம புரியுற மாதிரி எளிதா சொல்றேன்னா பேச்சுக்கு 10ல 3 பேரு முடிவெடுக்கல. இப்ப அந்த 3 பேரும் இப்ப மெயினா 3 அணி இருக்கு, 4 அணி. 4வது அணி வந்து நம்ம நாம் தமிழர் வந்து அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பின்னாடி இருக்கிறதுனால, பின்தங்கி இருக்கிறதுனால நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 3 அணிகளையும் கட்சியையும் எடுத்துக்கிறோம். திமுக அணி, அதிமுக அணி, தவிக, இப்படி இந்த 3 எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த முடிவு செய்யாத அல்லது முடிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 பேர் இருக்காங்களா, 10ல 3 பேரு, அந்த 3 பேரும் அதிமுகவுக்கு 1, திமுகவுக்கு 1, இவங்க இப்ப தவிகாவுக்கு 1 அப்படி நிறந்து கொடுத்துட்டாங்க. நிறந்து போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா தொங்கு சட்டமன்றம் வரும் கண்டிப்பா. அதாவது 19ஆம் தேதி நிலவரமே எப்படின்னா தொங்கு சட்டமன்றம் தான். இப்ப அதே இது உறுதிப்படும். அது வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டியா இருக்குமா? தவிக அதுல இடம்பெறாது. ஆமா,
இல்ல தாவேக்காவுக்கு அங்க அந்த இதுல இடம் இல்ல. அது அந்த 3 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு அணிக்கும் நிறந்து போட்டுறாங்க, ஒண்ணு அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு 1 வரும், திமுகவுக்கு 1 வரும், தாவேக்காவுக்கு 1 வரும். அப்படி நிறந்து போகும்போது, சமமா போகும்போது முடிவு என்னவாக இருக்கும்னா, இந்த 19ஆம் தேதி நம்ம சொன்னோம் இல்லையா, முடிவு சொல்லியிருக்கிறோம்ல, அதனுடைய அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த அந்த 10% எக்ஸ்ட்ராவா ஒண்ணுக்கும் வந்திருக்கும். மற்றபடி அதே முடிவுதான் வரும். அதாவது தொங்கு சட்டமன்றம் வரும். இந்த முடிவு செய்யாத அந்த 30 விழுக்காடு 1/3 பங்கு அந்த மக்கள் அவங்களுடைய வாக்கு 3ஆக சமமாக பிரிந்து செல்லும் போது தமிழ்நாடு சட்டமன்றத்துல தொங்கு சட்டமன்றம் இருக்கும். தொங்கு சட்டமன்றம் அது கிளியர் ஆயிடுச்சா? 2வது பாயிண்ட், அந்த தொங்கு சட்டமன்றம் இருந்தாலும் அதுல எந்த கட்சி அதிக இடங்களை பெற்று சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதாவது அதிகமான இடங்களை பெறக்கூடிய ஒரு பெற்று ஒரு கட்சி இருக்கும். வாய்ப்பு அதிகங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமா அதிமுக ஆமாமா கண்டிப்பா பங்கு வாய்ப்பு 65% சொல்லியிருக்கீங்க. ஆமா, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதிமுக திமுகவை விட 2 மடங்கு அதிகமான, திமுகவை விட 2 மடங்கு இல்ல 3ல் 2 மடங்கு வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு. அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்ல, மன்னிக்கணும், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவதற்கு, அதிக இடங்களை பெற்ற கட்சியாக வருவதற்கு அதிமுகவிற்கு 3ல் 2 பங்கு வாய்ப்பும் திமுகவிற்கு 3ல் 1 பங்கு வாய்ப்பும் இருக்கு. தெளிவா சொல்லிட்டேன்னா புரியுறது மாதிரி. அப்போ தொங்கு சட்டமன்றம்னு வர்ற பட்சத்துல திமுகவை விட அதிமுகவிற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ ஆட்சி அமைக்கிற இது வரும்போது அதிமுக மற்ற கட்சிகளுடைய ஆதரவை பெறணும். அதுல என்ன அப்படின்னா, கூட்டணியில அதிமுக கூட்டணியில அந்த என்டிஏ அணியில இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகள் மட்டும், அந்த இடங்கள் மட்டும் போதாத ஒரு நிலை வரும். அப்போ அந்த அணிக்கு வெளியிலிருந்தும் ஆதரவை பெற வேண்டிய நிலை வரும். இப்போ தேர்தல் முடிஞ்சு அந்த இதுதான் எதிர்பார்க்கிறாங்க அவங்க. அப்போ இந்த 2 அணியையும் சேராமல் வெளியில இருக்கிறது யாரு அப்படின்னா தாவேக்கா இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. இப்ப நாம் தமிழருக்கு சில இடங்கள் வரலாம், இந்த இவங்களுக்கும் கூட தாவேக்காவுக்கு சில இடங்கள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய கணிப்புப்படி நம்ம பார்க்கும்போது தாவேக்காவிற்கு அந்த மும்முனை போட்டிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சில இடங்கள் கிடைக்கலாம், அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா அப்படி அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து என்டிஏ பக்கம் இருக்கு. அதனாலதான் இன்னும் சாஃப்டாவே விஜய டீல் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு தியரியும் இருக்கு, ஒரு நேரட்டிவ் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இப்போ ரிசல்ட் வந்த உடனே கவர்னர் வந்து இப்ப எந்த அணிக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கும் போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதிக இடங்களை பெற்ற கட்சி எதுவோ அதைத்தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிப்பாரு. அப்படின்னு வரும்போது அது அதிமுகவாக இருக்கும். அதிமுகவை அழைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்போ சொன்ன பிற்பாடு இப்ப அப்புறம் என்னென்ன நடக்குமோ அது நமக்கு தெரியல. அந்த அரசியல்னு வரும்போது அந்த குதிரை பேரம் பேசுறது, கூவத்தூர் வர்றது, அது வர்றது, இது வர்றது, அதெல்லாமே நம்ம இருக்கு இல்லையா, அது அப்படி சினாரியோ, அப்படி ஒரு சிச்சுவேஷன், அது பயங்கரமான டிராமாட்டிக்கா இருக்கக்கூடிய நிலை இருக்கு. அதை நம்ம இப்போ ஆன்டிசிபேட் பண்ண தேவையில்லை. மக்கள் தெளிவான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இதான் ஆப்ஷன் நம்பர், அதாவது அந்த சாத்தியம் 1 அதற்குரிய விளக்கம். தாவேக்காவிற்கு அங்க இடம் இல்லை. முடிவெடுக்காத ஓட்டுகள் 10ல் 3 ஓட்டு பிரிஞ்சு போறப்போ, அப்போ ஏற்கனவே 2 கட்சிகளுமே வந்து 1% சமமா பிரியப்போ சொன்னீங்க. ஆனா அதிமுகவுக்கும் அதிமுகவும் 1% தான் வித்தியாசம் இருக்குது, தனிப்பெரும் கட்சியா, தனி கட்சியா. அப்ப இந்த ஓட்டு சமமாக பிரியும் போது குறைந்த அளவு வித்தியாசத்துல தானே அதிமுக வெற்றி பெறும். வெற்றி பெற்ற தனி கட்சியா கூடுதல் வாக்குகள் வாங்கும். இல்ல, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 19ஆம் தேதி நிலவரப்படியே அதிமுக திமுகவை விட 1 விழுக்காடு அதிகமாக வாங்கி தனிப்பெரும் கட்சியாக இருக்கு. கட்சிகள்ல இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ்ல
பெரிய மக்கள் அதிகமான மக்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி எது அப்படின்னா அதிமுக. அதேதான் இங்க வந்து ரெயிட்டரேட் ஆகுது, உறுதிப்படுது. இந்த முடிவு செய்யாதவங்க சமமா பிரிச்சு கொடுக்கும் போது அதிமுகவுக்கு அந்த ஸ்டில் இட் வில் ஹேவ் தி எட்ஜ். அப்போ அதான் அந்த இது சொல்றேன், அந்த எட்ஜ் இருக்கிறதுனால அது ஸ்வீப் பண்ணிட முடியாது. அதை கவனமா சொல்றேன். அது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் வர முடியும். திமுகவை விட கொஞ்சம் அதிகமான இடங்களை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும். அந்த கூட்டணியாவே ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான அந்த இடங்களை பெற முடியுமா அப்படின்றது கூட நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அந்த வேறுபாடு அந்த வரும் அப்படிங்கறது சொல்லிருக்கீங்களாப்பா? 2 பங்கு வாய்ப்பு தான் 65 விழுக்காடு இல்ல. அது இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வோட்ஸ் இல்ல. இது வந்து ப்ராபபிலிட்டி. அதாவது அதிமுக 2/3 பங்கு வாய்ப்பு தனிப்பட்ட கட்சியாக, அதாவது அதிக இடங்களை பெற்ற தனி கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு. 65% வாய்ப்பு இல்ல, 65% சீட்டு கிடையாது. இது வந்து அதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக் அந்த இதுல புரிஞ்சுக்கணும். ப்ராபபிலிட்டியை வச்சு அந்த தியரி, அதுக்கு கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக இது அணுகுனா தான் இதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இத எதுவுமே பெர்சன்டேஜ் 65 விழுக்காடு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். என்ன வாய்ப்பு? அதிகமான மக்களுடைய ஆதரவை பெற்று தனி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றதுக்கான வாய்ப்பு. 65% இடங்களை பிடிச்சா அப்படின்னாலே அது மெஜாரிட்டி ஆகி போயிருமே. 65% சீட்ஸ் வந்துருதுன்னா அங்க இப்ப தனிப்பெரும் கட்சின்னு இல்ல, அது ஆட்சி அமைக்கிறதுக்கு 50% தானே நமக்கு வேணும். 50% இடங்கள் தானே வேணும். 50% பிளஸ் ஒரு இடம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா நீங்க மெஜாரிட்டி வந்துடும். அந்த மெஜாரிட்டி கணக்குக்கு நம்ம இங்க போகல. அந்த வேறுபாடு புரியுறது மாதிரி சொல்லிட்டேன்னா, அதாவது ஏடிஎம்கே ஹஸ் an edge, அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். இது ஒன்னு சமமா பிரியும் போது அந்த முடிவு செய்யாதவர்களுடைய வாக்கு 3 கட்சிக்கும் 2 அணிக்கும் இந்த கட்சிக்கும் நிறந்து போகும்போது என்ன நிலவரம் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம். அதான் சாத்தியப்பாடு ஒண்ணு. இதுல தாவிகாவிற்கு இடம் கிடையாது. they will not have any role to play. இப்ப அடுத்தது வந்து சாத்தியம் 2. திமுக அணி அல்லது அதிமுக அணி 3/2 பங்கு முடிவு செய்யாத வாக்குகளை பெறும்போது அந்த அணி ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்களை பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இது 2 கட்சிகளுக்குமே சொல்றீங்க தானே? ஆமா, அதிமுக அணி திமுக அணி. இப்போ இதுல அந்த 3ல 2 அந்த 3 வாக்கு இருக்கு இல்லையா, 10ல 3 பேர் முடிவு செய்யாதவங்க, அதுல 2 பேரு திமுக அணிக்கு அதுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த அணி ஆட்சி அமைச்சிடும். அதே அந்த 2 பேரு அதிமுக அணிக்கு ஆதரவா போட்டாங்க அப்படின்னா அந்த அணி ஆட்சி அமைச்சிடும். அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு 118 சீட் வேணும். 118 பிளஸ் 125 130 வரைக்கும் கூட அவங்க வாங்கிட முடியும். இந்த 2வது சினாரியோலையும் தாவேகாவிற்கு பெரிய ரோல் கிடையாது. இது வந்து திமுக வெர்சஸ் அதிமுக அப்படித்தான் இருக்கும். யாரு 2 பேரு அந்த முடிவு செய்யாதவங்களுடைய ஓட்டு 2 பேரை ஓட்டை வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க ஆட்சி அமைப்பாங்க. தாவேகா வந்து இடம் பெறல, ஏன் அந்த 2 ஓட்டு தாவேகா கூட வரலாம் இல்லையா? அது அடுத்த சாத்தியம். மூணாவது நீங்க கேக்குறது 3வது சாத்தியத்துல வருது. இந்த 2வது சாத்தியம் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த 3 பேர்ல 2 பேருடைய வாக்கு திமுகவுக்கு போச்சுன்னா திமுக ஆட்சி அமைக்கும். அந்த 2 பேருடைய வாக்கு அதிமுகவுக்கு போச்சுன்னா அதிமுக அணி அது ஆட்சி அமைக்கும். இந்த ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த 3 பேர் சொல்றோம், 2 ஓட்டு திமுக அணிக்கும் 1 ஓட்டு அதிமுக அணிக்கும் போனாலும் திமுக அணி ஆட்சி அமைச்சிடும். இந்த 2 ஓட்டு அதிமுக அணிக்கு போய் 1 ஓட்டு திமுகவுக்கு போச்சுன்னா அதிமுக ஆட்சி அமைச்சிடும். இப்ப 2 ஓட்டு திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ போய் 1 ஓட்டு தாவேகாவுக்கு போச்சுன்னா அந்த 2 ஓட்டு யாருக்கு போகுதோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அதுதான் 2வது சாத்தியம்.
இந்த 2 ஓட்டு அடுத்து மூன்றாவது தாவேக்காவுக்கு சாத்தியம் போகுது. அது 3வது. கேக்குறீங்களா? அடுத்து 3வது மூன்றாவது சாத்தியம். சாத்தியமா வந்து 3இல் 2 பங்கு முடிவு செய்யாத வாக்குகளை தாவேக்காவும், ஒரு பங்கை திமுக அல்லது அதிமுக அணியை பெறும்போது தாவேக்கா வந்து கடும் போட்டியை தரும் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறீங்க. ஆமா. அதே மாதிரி திமுக அல்லது அதிமுக நூலிலையில் பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் அளவுக்கு அல்லது தனிப்பெரும் கட்சியாக வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க சாத்தியம் 3ல. ஆமா. இதுதான் நமக்கு கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதாவது சாத்தியம் 2ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த 3ல 2 பேருடைய வாக்கு அதிமுக வாங்குச்சுன்னா அதிமுக ஷியூரா ஆட்சி அமைச்சிடும்னு சொன்னோம். திமுக வாங்குச்சுன்னா திமுக ஷியூரா ஆட்சி அமைச்சிடும்னு சொன்னோம். ஓகே. இந்த சாத்தியம் 3ல தாவேக்கா வரும்போது என்னன்னா, தாவேக்கா அந்த 3ல 2 பங்கு ஆதரவு பெற்றாலும் தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியாது. அது கடும் போட்டியைத்தான் தரும். ஆட்சி அமைக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு ஓட்டு மிச்சம் இருக்குது பாத்தீங்களா, அந்த 3ல 2 தாவேக்காவுக்கும் 1 அதிமுகவுக்கு போச்சுன்னா அதிமுக அந்த பெரும்பான்மை பெறும். குறைந்த ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரும்பான்மை வந்துடும். அதாவது 118 அப்படின்னா 120 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும். அப்படி வர முடியாத பட்சத்துல குறைந்தபட்சமா என்ன நடக்கும் அப்படின்னா, அதிமுக தனிப்பெரும் கட்சியாக வந்துடும். அதாவது திமுகவை விட அதிகமான இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக வந்துடும். அப்புறம் ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த 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 கணக்குகள்லாம் அடுத்து தொடரும். ஆனா நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ஆப்ஷன் நம்பர் 3ல கண்டிப்பா அந்த ஒரு ஆள் அந்த 10% ஓட்டு இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா, அதிமுகவுக்கு வந்தா ஓரளவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இழுத்துக்க பறிச்சுக்க அப்படின்ட்டு வந்துடும். ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி வந்துடும். அதே இது திமுகவுக்கு போகும்போது திமுகவும் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிடும். தாவேக்காவிற்கு கிடைக்காது. தாவேக்கா ஆட்சி அமைக்கிறத பற்றி யோசிக்கவே முடியாது. அது 3வது ஆப்ஷன்லயும் தாவேக்காவுடைய ரோல் எப்படி இருக்குதுன்னா, டஃப் ஃபைட்டா இருக்கும். ஆனா திமுக அதிமுகவிற்கு நிகராக வர முடியாது. இதுதான் 3வது ஆப்ஷன். 14% இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த முடிவு செய்யாத வாக்குகள் அதுல. அப்ப இந்த 2 வாக்குகளும் வந்து அவங்களுக்கு போறப்போ அவங்களுக்கான சதவீதம் வந்து அதிகமாக தானே செய்யும். அதுலதான் நீங்க கடும் போட்டி நிலவும் சொல்றீங்க தாவேக்காவிற்கு. ஆமா. இல்ல இப்ப அவங்களுக்கு தாவேக்காவிற்கு நம்ம எத்தனை % ஓட்டு? சரி, அது 19ஆம் தேதி நிலவரம் பாத்தீங்களா? தாவேக்காவுக்கு 13%. 13. இப்போ இதுல 20 சேருங்க. இந்த முடிவு செய்யாதவங்க 30%ல 20% இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 20 சேர்த்துங்க. அப்போ 33% வரும். ஆனா இவங்களுக்கு எத்தனை % வரும்? இந்த 10% சேரும்போது திமுக அல்லது அதிமுகவுக்கு 25 + 10 35 வந்துருதா? அப்படி வரும்போது அப்ப யாரு ஜெயிப்பா? மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு வந்துடும். ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்துடும். ஆமா. அடுத்து அந்த ஒரு ஓட்டு வாங்காம இருக்கிறது. இப்போ விஜய் தாவேக்காவுக்கு 20% போயிடுச்சு. மீதி 10% அதிமுகவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அப்ப திமுகவுக்கு வந்து அந்த 25% இருக்குது இல்லையா? இப்ப அந்த 25% ஆவரேஜா தான் நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்போ தொகுதிக்கு தொகுதி மாறுபடும். அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையுமே உறுதி இல்லாத நிலைதான் இருக்குதுன்னு நம்ம இப்ப சொல்லி இருக்கிறோம். இப்போ அந்த இறுதிக்கட்ட முடிவு வரும்போது அந்த 25%க்குள்ளேயுமே கணிசமான தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆட்சி அமைப்பது அதிமுக இருந்தாலும் திமுக எதிர்கட்சியாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு தாவேக்காவை விட. இப்போ அந்த 3வது ஆப்ஷன்லயுமே அந்த டஃப் ஃபைட்ன்றது இருக்கு. ஆனா ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு உள்ள போகும்போது, சட்டமன்றத்திற்குள்ள அப்படின்ட்டு போகும்போது ஒரு லிமிட்டட் ரோல் தான் அங்கேயுமே வருது தாவேக்காவுக்கு. ஆனா இந்த 3வது சாத்தியத்துல கணிசமா அவங்களுக்கும் இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அடுத்து சாத்தியம் 4. அதுல வந்து முடிவு செய்யாத வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக அணி, அதிமுக அணி அல்லது தாவைக்கு ஆகிய ஏதாவது ஒரு பக்கமாக செல்லும் போது அந்த அணி கட்சி மிக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி அசுர பலத்துடன் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. அப்ப இதுல 3 கட்சிகளுக்குமே வாய்ப்புகள் வருதுங்கிறது மாதிரி தானே இருக்கு. ஆமா, அந்த 30% ஒட்டுமொத்தமா அதுக்கான அதாவது முழுமையா 30% ஒரே கட்சிக்கு போறக்கூடிய அந்த சூழல் அதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி தான். அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறோம். இப்போ ஒருவேளை அப்படி நடந்தால் அது அதிமுக அணிக்கு போச்சுன்னா அதிமுக கிளீன் ஸ்வீப் 200 சீட்டு அப்படின்றது அந்த டார்கெட் சொல்றாங்க இல்லையா, அந்த 200 அடைய முடியும். அந்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி திமுக அவங்களுக்கு இந்த 30% அப்படியே போகுது அப்படின்னா கண்டிப்பா ஸ்வீப் தான். அதேதான் தாவிகாவுக்கும் இந்த 30% போகும்போது அவங்களுமே கிளீன் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ரிலேட்டிவா பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இப்ப திமுக அணிக்கு இந்த 30 போகும்போது 55% கணக்கு வருது. திமுகவுக்கு அதே மாதிரி 55% கணக்கு வரும். தாவிகாவுக்கு 43% கணக்கு வரும். நம்ம இதுபடி அந்த 19ஆம் தேதி நிலவரத்தை வச்சுட்டு சொன்னோம்னா 43% இருந்தாலும் இறுதி நிலவரத்துல இந்த 43% வரும்போது கண்டிப்பா அதுவுமே ஸ்வீப் பண்ணிடும். அது எல்லா 234 அதுல ஒரு தொகுதி அவங்க நிக்கல. அப்ப 230 அதுல அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஒருத்தர் அப்படின்னு நமக்கு பாக்குறோம். கள நிலவரம் அப்படி இருக்கு. இப்ப 233 எடுத்துக்கிறோமே, இந்த 233 தொகுதியிலையுமே ஜெயிப்பதற்கான சூழல் வரலாம். அந்த 3 பேரும் இந்த தாவிக பக்கம் சாயும் போது. ஆனா அந்த ஆப்ஷன்ஸ், அந்த வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்றத அடுத்த 5வது பாயிண்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதான் 5வது பாயிண்ட் வந்து சாய்வு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எண்ணியல் பண்பியல் தரவுகளை ஒன்றிணைத்து நோக்கினால் முடிவு செய்யாதோர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக சாயும் சாத்தியங்கள்னு சொல்லிட்டு திமுக அணி பக்கம் சாய்வு 30 விழுக்காடு சாத்தியம், அதிமுக அணி 20, தாவேகா 45, நாம் தமிழர் கட்சி 5. இப்ப கூடுதலா இதுல வந்து தாவேகாவுக்கு 45% சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, இதுவும் 45% இடம்னு கிடையாது. சீட்டை பத்தி நம்ம சொல்லல, அவங்க வாங்க போற பெர்சன்டேஜ் பத்தி நம்ம சொல்லல. நம்ம சொல்றது என்னன்னா அந்த 3 பேரும் ஒரு கட்சிக்கு போடக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அந்த கட்சி தாவேகாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு 45 விழுக்காடு. இப்ப அந்த 3 பேரும் சரி நம்ம ஒரே ஆளுக்கு போடுவோம் அப்படின்ட்டு அவங்க கலந்து பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு தியரிட்டிக்கலா நான் சொல்றேன். பண்ணிட்டு இப்ப நம்ம ஓட்டு போடுவோம்ப்பா, திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றவங்க அந்த சொல்றது வந்து 30%. அதிமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து 20%. தாவேகா அப்படின்னு சொல்லும் போது 45%. நாம் தமிழருக்கு ஒரு 5%. அப்படி அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, யாருக்கு ஓட்டு போடுறதுன்ட்டு. அந்த செலெக்ஷனுக்கான பாசிபிலிட்டி என்ன, ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத இப்ப சொல்றோம். இப்ப நான் சொல்லும் போது இந்த பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, சாத்தியம் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சொல்றேன். சினோனிம்ஸ் மாதிரி சொல்றேன். ஆனா அது இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி அர்த்தம் இருக்கு. பேச்சு வழக்குல சொல்றதுனால அந்த டேர்ம்ஸ் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவுக்கு அதிகமாக இருக்கு. அது இந்த 3 பேரும் ஒரு ஆளுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டு ஓட்டு போடும்போது தாவேகாவிற்கு வாய்ப்பு மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த வாய்ப்பு இந்த வரப்போ தாவேகாவுக்கு கூடுதல் சதவீதமாக வாக்குகள் மாறும், அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அது சாத்தியம் 4 தான். அந்த 4 சாத்தியங்கள் சொல்லியிருக்கிறோம்ல, அதுதான் அந்த சினாரியோஸ். அது ஃபர்ஸ்ட் சாத்தியம் எடுத்துக்கங்க, அது நிறந்து போறது. ஆளுக்கு 10% போகுது. அப்படி போகும்போது தாவேகாவிற்கு எந்த ரோலும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டாவது அந்த சினாரியோ திமுக அதிமுக அந்த அணிகளுக்கு
20%ம் 10% வெளியே அதுல யாருக்கும் ஒருத்தருக்கு போகலாம் அல்லது தாவிகாவிற்கு போகலாம் 10%. அதுல 2வது சாத்தியத்துல 20% திமுக அணி அதிமுக அணி அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி வாங்கிருவாங்க அப்படின்றது ரோல் இல்ல. அவங்க 10% வாங்கினாலும் போட்டியில இல்ல. 3வது சாத்தியம் தாவேகா 20% வாங்குது, திமுக அல்லது அதிமுக 10% வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல தாவேகாவிற்கு ஒரு ரோல் இருக்கு, ஆக்டிவ் ரோல் இருக்கு. அவங்க டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. அதாவது திமுக அதிமுக அது வந்து 2வது இடத்திற்கான ஃபைட்டா இருக்கும். முதலிடம் யாருக்கு போகும்னா இந்த 10% ஓட்டு யாருக்கு போகுதோ திமுகவுக்கு போனா திமுக, அதிமுகவுக்கு போனா அதிமுக, அவங்களுக்கு ஃபேவரபிளா ரிசல்ட் இருக்கும். அங்க தாவிகாவிற்கு ஒரு ஆக்டிவான ரோல் இருக்கு, டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு இல்ல 3வது ஆப்ஷன்லயும். 4வது சாத்தியத்துலதான் தாவிகாவிற்கு அந்த 3 பேரும் ஓட்டு போடும்போது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னா, so first option TVK has no impact. Second option TVK has very limited impact, almost no impact. 3வது ஆப்ஷன் TVK has certain impact. அது 2வது இடத்திற்கான போட்டி. அப்ப எதிர்கட்சி அந்தஸ்துக்கான ஒரு போட்டி. அந்த போட்டியிலையுமே கடைசியா எப்படி ஆகும்னா திமுக அல்லது அதிமுக அவங்களதான் ஆட்சி அமைக்கிறதும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறதும் வரும். பட் தாவிகா ஒரு டஃப் ஃபைட் நிச்சயமா கொடுக்கும். 4வது ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த சினாரியோல தான் லைக் டிஎம்கே ஏடிஎம்கே அதுக்கு ஈக்குவலா இவங்களும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த அதாவது ஸ்வீப்பிங் அந்த அந்த நிலை வந்து இவங்களுக்கும் வரும். தாவிகா நிலைப்பாடு சொல்றேன். அது வந்து சொல்லியிருக்கீங்க அவங்கள வாக்கு சதவீதம் வந்து 12% வரை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படின்னா அவங்க பிரச்சாரம் அது எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது. நம்ம கள நிலவரத்தை கரெக்டா சொல்றோம், என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம சொல்றோம். நீங்க அத நம்முடைய அணுகுமுறையை விமர்சனம் எல்லாம் எது பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் நம்முடைய ஆய்வு முறைக்கு அப்பால் இருக்கு. நாம ரொம்ப தெளிவாக நேர்மையாக பொறுப்பாக இந்த ஆய்வை செஞ்சிருக்கிறோம். அப்படி செய்யும் போது நம்ம இந்த களச்சூழல்ல 19ஆம் தேதி நிலவரம் இது நாம் தமிழருக்கு 6 விழுக்காடு 5-7 விழுக்காடு அந்த ரேஞ்ச் நம்ம சொல்லி இருக்கிறோம். 5-7 வரைக்கும் மிட் பாயிண்ட நம்ம 6 சொல்லி இருக்கிறோம். இப்ப 6 விழுக்காடு இருக்கு. அது இந்த சாத்தியங்கள் இருக்கு இல்லையா, இந்த சாத்தியங்கள்ல இந்த 5 விழுக்காடு வாக்கு தாவிகா பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பாசிபிலிட்டிஸ்ல ப்ராபபிலிட்டிஸ பத்தி நம்ம சொல்லும் போது அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த 5% வாய்ப்பு இருக்கு. தாவிகாவுக்கு 45%, நாம் தமிழருக்கு 5%. அந்த மாதிரி வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது இறுதி நிலையில அந்த முடிவு செய்யாதவர்களுடைய வாக்கு அவங்க எப்படி எந்த பாசிபிலிட்டிஸ்ல எடுக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அந்த இதுலதான் இப்ப இந்த கருத்து கணிப்புகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த கருத்து கணிப்பு சொல்றவங்க எல்லாரும் பை ஃப்ளூக்ல தான் அவங்க சொல்றது சரியா வரும். இப்ப நம்ம இந்த பாசிபிலிட்டிஸ் சொல்லியிருக்கோம் பாருங்க. இப்ப முதல் பாசிபிலிட்டி அப்படின்னா இது யாரெல்லாம் இந்த கருத்து கணிப்புல இழுபறியில இருக்கு, தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன காரணம்ன்றது தெரியாது. அவங்க இத மேலோட்டமா சில புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. நம்ம அந்த புள்ளி விவரங்களுக்கு கீழே அடிநிலையில என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம சொல்றோம். இப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி படி வரும்போது இப்ப தொங்கு சட்டமன்றம் வந்துருச்சு. அப்ப அவங்க சொன்னது வந்து பை ஃப்ளூக் அவங்க சொன்னது சரியாயிடும். இப்ப அதே மாதிரி அடுத்த பாசிபிலிட்டி நம்ம அந்த 2 விழுக்காடு அதாவது 2 பேரு அந்த முடிவு செய்யாதவங்கள 2 பேர் யாரை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு டிஎம்கே அப்படின்னா என்ன ஆகும், ஏடிஎம்கேனா என்ன ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ அந்த பாசிபிலிட்டி ஒர்க் அவுட் ஆகும்போது
அந்த மாதிரி இந்த கருத்து கணிப்புல இந்த திமுகவுக்கு அல்லது அதிமுகவுக்கு ஃபேவரபிளா சொன்னவங்க பாத்தியா நாங்க சொன்னது கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது ஏன் அது கரெக்டா வந்துச்சுன்ட்டு. ஏன் சிலருக்கு தப்பா போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஐயோ போச்சுடா நம்ம கணிப்பு தப்பா போயிடுச்சு அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க. இப்ப நம்ம தான் அதுக்கு விளக்கத்தை சொல்றோம். ஏய் தம்பி, நீ கணிப்பு பண்ணிருக்கிற, உன் கணிப்பு ஏன் சரியா வந்துச்சு தெரியுமா? இந்த காரணம் அப்படின்னு அந்த காரணத்தை சொல்றது. உன் கணிப்பு ஏன் தப்பா போச்சு அப்படின்னா அதுக்கு இந்த காரணம், இதனாலதான் உன் கணிப்பு தப்பா போயிடுச்சு அப்படின்னு அந்த காரணங்களை சொல்றது. பாத்தீங்களா, அந்த ஆய்வு தான் நம்முடைய ஆய்வு. இப்போ இதான் இந்த சூழல்ல தான் நாம் தமிழருக்கு அதிகபட்சமா 12 விழுக்காடு வரைக்கும் இந்த தேர்தல்ல வாங்க முடியும் அப்படின்றதுதான் நம்முடைய கணிப்பு. அதிகபட்சமா 12 விழுக்காடு வரைக்கும் வரும். ரொம்ப குறைஞ்சு போகுது அப்படின்னா 5 விழுக்காடுக்கு போகும். இதுதான் அவங்களுடைய அந்த ரேஞ்சா இருக்கு. இது நாம் தமிழருக்கு. அதே மாதிரி இப்ப ரேஞ்சா சொல்லணும் அப்படின்னா தாவிகாவிற்கு குறைந்தபட்சமா அவங்களுக்கு 12 விழுக்காடு, குறைந்தபட்சமா தாவிகாவுக்கு 12 விழுக்காடா வரும். இப்ப இத நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து இந்த கணிப்புகள்ல எல்லாத்துலயும், அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் அரசியலுக்கு வந்தால், இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற அந்த கேள்வியை தொடர்ந்து ஒவ்வொரு கணிப்புலையுமே நம்ம இந்த கேட்டுக்கிட்டே வர்றோம். ஏன்னா அது நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த தமிழக அரசியல் சூழலை புரிஞ்சுக்கணும்னாலே சினிமாவை விட்டுட்டு புரிஞ்சுக்க முடியாது. இந்த பண்பாட்டு சூழல்ல பண்பாடை பற்றி பேசுறோம்னாலே இந்த திரை பண்பாடை விட்டுட்டு நம்ம தமிழ் பண்பாடை பற்றி பேச முடியாது. இப்ப அரசியல்னாலும் சரி, பண்பாடுனாலும் சரி, இந்த சினிமா அப்படின்றது, அப்புறம் திரைகள் அப்படின்றது இப்போ கைத்திரை வரைக்கும் வந்துருச்சு, இந்த ஸ்மார்ட் ஸ்கிரீன் வரைக்கும். இந்த திரைகளினுடைய தாக்கம் என்ன? தாக்கம் மட்டும் இல்ல, அவங்க அந்த லைஃப்ல என்ன ரோல் பிளே பண்றாங்க. இந்த திரைகள் தமிழர்களுடைய அன்றாட வாழ்வில் என்ன மாதிரியான பங்கு வகிக்கின்றன இந்த திரைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இம்பாக்ட் எல்லாம் போயிடுச்சு. It has become part and parcel of our life and culture. இப்போ இதத்தான் இந்த டைனாமிக்ஸ் என்ன, உள்ளியக்கம் என்னன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தொடர்ந்து நம்ம அந்த ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டே வர்றோம். அப்படி கேட்கும்போது ஆரம்பத்துல இருந்து விஜய்க்கு அப்படி அவருக்கு ஆதரவு அப்படின்றத பார்க்கையில இந்த 12% அப்படின்றது ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபேக்டரா எமர்ஜ் ஆகிட்டே வருது. நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம வெப்சைட்ல, peoplestudies.xyz அந்த வெப்சைட்டை நீங்க தயவு செய்து பாருங்க. அந்த வெப்சைட்ல எல்லா ரிப்போர்ட்ஸுமே இருக்குது. அதுல எப்பப்பெல்லாம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோமோ அப்போ என்ன மாதிரியான பதில் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதும் இருக்கு. நம்ம எதையுமே டேம்பர் பண்ணல, பார்த்த ரிப்போர்ட்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே வெப்சைட்ல போட்டிருக்கோம். இப்போ இந்த 12% to 16%, 19% வரைக்கும் விஜய்க்கு அந்த ஆதரவு அப்படின்றது நம்ம கடைசியாக நம்ம இடைத்தேர்தல் களத்துல பார்த்தோம். இந்த இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அந்த இடைத்தேர்தல் வரைக்கும் அவருக்குரிய இது வரவேற்பு அப்படின்றது 19% வரைக்கும் போயிருக்கு. இப்போ இந்த தேர்தலையும் ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் நம்ம பார்க்கிறோம். இதுல அந்த அந்த முடிவு செய்யாத 3 பேர் யார்? அந்த மூவர், அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க? 10ல 3 பேரு. அதுல அந்த விஜய்க்கு ஆதரவான ஒரு போக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால அந்த பெர்சன்டேஜ் நம்ம இதுவரைக்கும் கணிப்புகள்ல நம்முடைய கள ஆய்வுல வந்தது அந்த 12ல இருந்து 19 வரைக்குமான அந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, அது அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எதிர்மறையா மக்கள் விஜய் அவருடைய செயல்பாடுகள்னால ரொம்ப பிடிக்காம அப்படி ஒரு மாதிரி கசமுசா அப்படின்னு ஆயிருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு என்ன நிலவரம் தெரியல. சப்போஸ் எதிர்நிலைப்பாடு எடுக்கிறாங்க விஜய்க்கு எதிராக அப்படின்னாலுமே அது 12% கீழே போகாது அப்படின்றதான் நம்முடைய மக்கள் ஆய்வகத்தினுடைய இந்த ஆய்வு பாரம்பரியத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம இந்த ஆய்வுல நம்ம செஞ்சிருக்கிறது வெறுமனே கணிப்பு இல்ல. இந்த கணிப்புகள் மத்தவங்க எல்லாரும் பண்றாங்க இல்லையா, அந்த கணிப்புகளுக்கு பின்னால என்னென்ன காரணிகள் செயல்படுது அப்படின்றதுக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். ஆக
இது கணிப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை, அதாவது மக்கள் மனசுல இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த ஆய்வு, நம்முடைய ஆய்வு அமைஞ்சிருக்குது. அதனால இந்த கணிப்புகளுடைய முடிவுகள் எப்படி வந்தாலும் அந்த முடிவுகளை புரிந்து கொள்வதற்கு ஒரு ரெஃபரன்ஸா, ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கா இந்த கணிப்பு அமைஞ்சிருக்குது. அந்த விதத்துல மக்கள் ஆய்வு செய்திருக்கக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் மக்கள் ஆய்வு செய்திருக்கக்கூடிய இந்த பணி மகத்தான பணி. இத மக்கள் அக்னாலேஜ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நாம பெருமை அடையல. இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நம்ம செய்தது கண்டிப்பாக பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இது இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு அறிவுபூர்வமான பங்களிப்பை இந்த தேர்தலை பற்றி புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கு. அதுல உங்களுடைய பங்களிப்பும் நிறைய இருக்குது. உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும்.